எம் பக்தி டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். 2025வது ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்களை ஒட்டி இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ராசி எது என்று பார்த்தீர்கள் என்றால் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. அதற்கு முன்பு உங்களுடைய குணநலங்களை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு அதிபதி யார் என்று பார்த்தீங்கன்னா சனி பகவான். மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் மிக மிக அருமையான ஒரு குணநலங்கள் பெற்றவர்கள். நம்மளால மற்றவர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் இருக்கக்கூடாது என்று பார்த்து 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 தங்களை ஒரு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ராசி எது என்றால் அது மகர ராசி தாங்க. நம்மளால மற்றவர்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆயிடுமா, நம்மளால மற்றவங்க கோச்சிப்பாங்களா அப்படின்னு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சன். ஒரு அடி தள்ளி நில்லுங்கன்னா 10 அடி தள்ளி நின்றுடுவாங்க. அந்த மாதிரி ஒரு குணம் பெற்றவர்கள் தான் இந்த மகர ராசி அன்பர்கள். இவங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னாலே வெளிநாடு, வெளியூர் இது மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப அவங்களுக்கு லக்கியாவே இருக்கும். பிறந்த ஊர் வெளியூரா இருப்பாங்க. ஆனா வேற இடத்துலதான் அவங்க சர்வைவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அது குறிப்பாக வெளிநாட்டுல எல்லாம் இருந்தா மிக அருமையான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்குங்க. சரிங்களா? சரி, வாங்க ராசி பலன்களை பார்க்கலாங்க. இந்த 2025வது ஆண்டில் சனி பகவான் எங்கிருந்து எங்கே செல்கின்றார் என்பதை பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு, அதாவது சனி பகவான் தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்தில் இதுவரை தொல்லை கொடுத்துட்டு இருந்த அந்த சனி உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3வது இடத்தில் செல்ல போகின்றார். அது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப 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 அருமையான ஒரு விஷயம். அதாங்க உங்களுக்கு 7.5 சனி விட போகிறது. அது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு செய்தி. உங்களுக்கு இதுவரைக்கும் கொடுத்து கொண்டிருந்த துன்பங்கள், நிறைய விஷயங்கள் பல வருஷங்களாக அனுபவித்துக் கொண்டிருந்த பல கோடிகள், பல லட்சங்கள், இன்னும் ஒரு சிலருக்கு பல உறவுகளை பிரிந்து உயிரை விட்டு பிரிந்த சில விஷயங்கள்லாம் ஏன்னா குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் இறந்திருப்பாங்க. இல்லைன்னா பண விஷயத்துல நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு, இதெல்லாம் நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும். இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே இனிமேட்டு மாறக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. ஒரு உயிர் இழந்தாலும் அதற்கு இணையாக இன்னொரு உயிர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகுதுங்க. ஒரு நல்ல துணையும் உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கும் சரி, அதாவது துணை இழந்தவர்களுக்கும் சரி, மிக அருமையான ஒரு காலகட்டம்னே சொல்லலாங்க மகர ராசி அன்பர்களுக்கு. அடுத்தபடியாக இந்த ராகு கேது எங்க போறாரு உங்க அப்படின்னு பார்க்கும்போது தன குடும்ப ராகு அந்த ஸ்தானத்துல ராகு பகவான் பின்னோக்கி வருகிறார். எப்பன்னா மே மாசத்துல. அடுத்தபடியாக அந்த குரு பகவான் எங்க போறாரு பார்த்தீங்கன்னாலே இதுவரைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது இடத்தில் போறாரு. நிறைய பேர் நினைச்சுப்பாங்க, ஐயோ குரு பகவான் மறைஞ்சிடறாரு அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. கவலைப்படாதீங்க. குரு பகவான் மறையது ரொம்ப நல்லது. காரணம் 12வது வீட்டுக்கு அதிபதியும் குரு பகவான் தான் உங்கள் ராசிக்கு. கெட்டவன் கிட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்ற ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு. அதன்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்லதே நடக்க போகுதுங்க. அதுவும் 6வது இடத்தில் இருந்து உங்களுடைய தனஸ்தானத்தை நோக்குகின்றார். தனஸ்தானத்தை 9வது பார்வையாக நோக்குவதால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அபரிமிதமான பணங்களை நீங்க அள்ள போகிறீங்க. ஷேர் மார்க்கெட் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னே சொல்லலாம். சரிங்க, நம்ம ஒவ்வொரு ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு, அதாவது இந்த சனி பகவானுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். அப்படின்போது உத்தியோகஸ்தர்கள் அருமையாகவே சனி பகவான் உதவி புரிவார். ஏன்னா உங்க சக ஊழியர்களிடம் நல்ல ஒரு நன்மதிப்பும் மேலதிகாரியுடைய பாராட்டையும் நீங்கள் பெறுவீர்கள். மேலதிகாரியுடைய துணைகள் உங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சொல்லுவாங்களே மேலதிகாரிகிட்ட ரொம்ப நெருக்கமான தொடர்பை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2025வது ஆண்டில் மிக சிறப்பாகவே உத்தியோகஸ்தர்களுக்கு இருக்குங்க. சரிங்க, வியாபாரிகளுக்கு எப்படி என்று பார்க்கும் பொழுது இது மகர ராசியில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் செய்பவர்கள் மற்றும் வெளிநாடு தொடர்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கணினி துறை என்று சொல்லக்கூடிய ஐடி லைன் இருக்கவங்களுக்கு எல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அதிகமான ப்ராஜெக்டுகள் நீங்களே தனியா செய்யக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்களாக இருந்தால் நல்ல ஒரு சம்பளம் என்று சொல்லுவாங்களே, நீங்களே நினைத்து பார்க்காத ஒரு சம்பளத்தை பெறக்கூடிய ஒரு நிலை, உயர்வுகள் உண்டு. இப்படி அபரிவிதமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுதுங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், சின்ன மைனஸா நம்ம தெரிஞ்சுக்கணும். சக ஊழியர்களிடம் கொஞ்சம் நாவடக்கம் தேவை. யாராக இருந்தாலும் கொஞ்சம் கவனித்து யோசித்து சிந்தித்து பேசுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். அதே மாதிரி ஏன்னா இந்த வியாபாரிகளாக இருந்தாலும் தன் கீழ் வேலை செய்வதையும் நீங்க துச்சமாக நினைக்காதீங்க.
அவங்களையும் கொஞ்சம் தட்டி கொடுத்துவாங்க. அவங்களுக்கும் சில சுயமரியாதை இருக்கலாம். அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து பழகுங்க. இல்லைன்னா நம்மளுடைய தொழில்ல சிறு சிறு வில்லங்கத்தை செய்துவிட்டு செல்வார்கள். ஸோ கவனம் தேவை. குடும்ப தலைவிகள் என்று பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு இது நாள் வரை வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்ப தலைவிகள் பண விஷயத்துல வந்து சேர்க்கவே முடியல, சேமிப்பே வைக்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு சேமிப்பு கணக்கு துவங்குங்க. ஏன்னா இந்த நகை சீட் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி விஷயங்கள் செய்யுங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாகவே கை கொடுக்கும். என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப அந்த குரு பகவானுடைய நிலை, பார்வை, அதுவும் தனஸ்தானத்தை நோக்கி பார்க்கிறது மிக விசேஷம் சொல்லலாம். அதனால உங்களுக்கே அறியாமல் ஒரு சேமிப்பு நடந்து கொண்டே இருக்கும். தயவு செய்து சேமிக்க பழகுங்கள் குடும்ப தலைவிகள். நிச்சயம் அது உங்களுக்கு பெரிய அளவில் பெரிய நகை வாங்குறதுக்கெல்லாம் பயன்படும். அதே போல உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் மிக சிறப்பாகவே இருக்கு. குரு பகவான் அவருடைய நிலை 6வது இடத்தில் இருக்கனால குறிப்பாக உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த இடத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால் வயிறு உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சோ உடல் நலத்துல இந்த உணவு விஷயத்தில் அது கூடுமானவரை வெளியிடங்களில் சாப்பிடாமல் பொதுவாகவே இது மகர ராசி அன்பர்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் கொஞ்சம் வீட்டு உணவினை உட்கொள்வது மிக நன்மையை தரும். அப்புறம் பாத்தீங்கன்னா மாணவ மணிகள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கும் மிக சிறப்பாகவே இருக்குங்க. எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறச்ச இந்த 7.5 சனி வர்றதுனால நீங்களே நினைச்சு பார்க்க முடியாத நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நிறைவேற போகுது. நமக்கெல்லாம் அந்த கோர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு நீங்க நினைத்து பார்க்காத இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில அருமையான ஒரு துறையில உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமின்றி ஒரு சிலருக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலையும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கு. சரி, பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்கள். அடுத்தபடியாக இளம் பெண்களுக்கு அப்படின்னும் பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. நிச்சயமாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவரவர் ஜாதகப்படி நமக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பலம் இருக்கா, குரு பலம் இல்லாவிட்டாலும் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக அதை வந்து யாருமே தடுக்க முடியாது. திருமணம் நடந்தேறும். சரிங்க, என்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்று பார்க்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக அவசியம். அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் முடிந்தால் வடமாலையோ அல்லது ஒரு வடை நைவேத்தியமாக செய்தாலே போதும். சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லலாம். அல்லது உங்களால் பிரியப்பட்டு சில விஷயங்கள் ஒரு கற்கண்டு கூட போயிட்டு சுவாமிக்கு வச்சுட்டு கூட நீங்க நைவேதனம் பண்ணிட்டு சுவாமியை வழிபட்டு வாங்க. துளசி மாலை மிக சிறப்புன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் செய்யுங்க. உங்களுடைய தடைகள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த 2025வது ஆண்டை அழகாக நீங்கள் கடந்து கொள்வதற்கு இது மிகவும் பயன் தரக்கூடிய ஒரு விஷயமாக அமைகிறது. சரிங்க, நன்றி, வணக்கம்.